வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக எல்லாமே என்னுடைய பிரச்சாரத்துல இருக்கும். இன்று ஆரம்பிச்சு 21ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய பிரச்சாரம் தொடர்ந்து நடக்கிறது. என்னுடைய பிரச்சாரத்தை நீங்க பாருங்க. இப்ப பாயிண்ட் என்னதுங்க? எங்க தொகுதி உங்களுக்கு தெரியும். 10 தொகுதிகளுக்கு நான் போறேங்க. கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க யார் விரும்பி கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கும் நான் பிரச்சாரம் பண்றேன். நாளைக்கு பல்லாவரம், நாளை மறுநாள் சென்னை சிட்டியில இருக்கின்ற திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன். அதற்கு அடுத்தது சோளிங்கர், நம்ம போலூர், அப்புறம் மயிலம், அப்புறம் விருதாசலம் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறேன். அப்போ நான் போகும்போது கூட்டணி கட்சிகளுக்கும் என்னுடைய வாக்குகளை சேகரிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மேடம், கடுமையான உங்களோட 10 தொகுதிகளுக்கும் எதிர் வேட்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. இது உங்களோட தொகுதியோட வெற்றி எந்த விதத்துல இருக்கு அப்படின்றது நீங்க எதிர்பார்க்கறீங்க? எதிர்நீச்சல் போட்டே வென்ற கட்சி தேமுதிக. அதனால் இதெல்லாம் எங்களுக்கு புதுசு கிடையாது. இது போன்ற பல சவால்களை எதிர்கொண்டதுதான். நிச்சயம் நாங்கள் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு நிச்சயம் வெற்றி பெறுவோம். முருகன் அருளால, கேப்டன் பிளெஸிங்கால வெற்றி பெறுவோம். வெற்றி உறுதி, வெற்றி உறுதி, வெற்றி உறுதி. நன்றி.